இங்கே வந்து ஒரு ஷீட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இங்கே மட்டும் இல்லை, கடை ஃபுல்லாகவே நம்ம சீட் ஒர்க் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் சீட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். எங்கெல்லாம் வால் தெரியுதோ அங்கே எல்லாமே சீட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதனாலேயே வெளியேருந்து பார்த்தா கடை ஒரு நல்ல லுக்கில் தெரியுது. இந்த 4 அடிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷீட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து சாமி ராக்கும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இங்கே ஒரு சின்ன ஃபோட்டோ வச்சுக்கலாம், தீபம்லாம் ஏற்றிக்கலாம், அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 16 அடிக்கு நம்ம டிஸ்பிளே பண்ணுற மாதிரி, அதாவது பாக்ஸ், ஃபோன் பாக்ஸு, பூம் செட் பாக்ஸ், எல்லா பாக்ஸ் ஐட்டம்ஸும் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஃபுல்லாக போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒர்க் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்களா? கண்டிப்பாக சர்டிஃபிகேஷனாக இருக்கு. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் எப்படி நம்மளை கான்டாக்ட் பண்ணீங்கன்னு கொஞ்சம் டீட்டெயில்ஸாக சொல்லிடுங்க. நான் யூடியூப் பார்த்துருந்தோம். ஓகே. பார்த்துட்டு செக் பண்ணப்போ நிறைய வீடியோஸ் இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. அதுக்கு பிறகு தான் கால் பண்ணி கேட்டிருந்தோம். ரெஸ்பான்ஸ் நல்லா பண்ணியிருந்தீங்க. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்தோம். ஓகே ஓகே ஓகே. எடுத்துகிட்டு போன பிறகு கலர் கேட்டிருந்தோம். பண்ண பிறகு ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே ஓகே. ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு இன்சம் இன்டீரியர்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, திருச்சியிலேருந்து அரியலூர், அதாவது கோயம்புத்தூர் டு அரியலூர் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அரியலூர்லேருந்தும் செந்துறைன்னு ஒரு இடம், அரியலூர்லேருந்து ஒரு ½ அன் ஹவர் ட்ராவல் ஆகணும். செந்துறைன்னு ஒரு இடத்துக்கு வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு பெரிய வில்லேஜில் ஒரு சின்ன சிட்டி மாதிரி ஒரு ஏரியா. அவங்களுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க, நம்ம யூடியூப் பார்த்தா கூப்பிட்டுருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி கூப்பிட்டுருந்தாங்க, 15 to 17 டேஸ் முன்னாடி கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ வந்து எடுத்திருந்தோம். ஒர்க் பிஸியாக இருந்தனால அவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆனாலும் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கோம், என்ன ஷாப்புன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஷாப்புக்கு தான் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஊக்ஸில் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் தான். அதுக்காக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணி கொடுத்துருக்கோம். கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கிரானைட், ஒயிட் அண்ட் பிளாக் சூப்பராக போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ என்னென்ன பண்ணியிருக்கோம் நான் லைனாக எல்லாமே சொல்லிடுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 4 ஃபீட்டுக்கு வந்து ஒரு கேஸ் டேபிள் போட்டிருக்கோம். கிரானைட், ஒயிட் அண்ட் பிளாக்ல பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி கிரானைட் பிளாக் வந்து உங்களுக்கு மேட் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. ஒயிட் வந்து கிளாஸியில் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ லுக்காக இருக்குன்னு. இந்த கலரு, அதாவது இந்த கலர் தனியாக பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ லுக் தெரியாது, யூஸ் பண்ண தான் அதோட லுக்கே தெரியும். அந்தளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். நல்ல காம்பினேஷன் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கோம். டேப் எல்லாமே பிவிசி டேப், பிளாக் டேப் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு எல்லாமே. இங்கே ஒரு டிசைன் எப்பவுமே போட்டு கொடுக்குற மாதிரி நம்ம ஒரு டிசைன் போட்டிருக்கோம். இதுக்கு அப்படியே பேக் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஷீட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இங்கே மட்டும் இல்லை, கடை ஃபுல்லாகவே நம்ம சீட் ஒர்க் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் சீட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். எங்கெல்லாம் வால் தெரியுதோ அங்கே எல்லாமே சீட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதனாலேயே வெளியேருந்து பார்த்தா கடை ஒரு நல்ல லுக்கில் தெரியுது. இந்த 4 அடிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷீட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து சாமி ராக்கும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இங்கே ஒரு சின்ன ஃபோட்டோ வச்சுக்கலாம், தீபம்லாம் ஏற்றிக்கலாம், அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 16 அடிக்கு நம்ம டிஸ்பிளே பண்ணுற மாதிரி, அதாவது பாக்ஸ், ஃபோன் பாக்ஸு, பூம் செட் பாக்ஸ், எல்லா பாக்ஸ் ஐட்டம்ஸும் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஃபுல்லாக போட்டு கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம எல்லாருக்கும் போட்டு கொடுக்குற மாதிரி தான் இவங்களும் போட்டு கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜ் ஏரியா போட்டு கொடுத்துருக்கோம். டோரெல்லாம் எல்லாமே ஜாக்கெட் டோர் தான், எல்லாமே கீழே ஜாக்கெட் கீழே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஹேண்டில் எல்லாமே எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி நல்ல மெட்டீரியல் தான் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா டோர் வந்து 1 ஒயிட்டும் 1 பிளாக்கு கொடுத்து ஒரு கலர் காம்பினேஷனாக கொண்டு வந்திருக்கோம். இது ஏற்கனவே இந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி கேட்டிருந்தாங்க, அதனால் இவங்களுக்கு அதே கலர் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இது ஒரு பில்லர் இருக்குது, அந்த பில்லர் வரை 8 அடி, அந்த 8 அடிக்கும் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ரேக்கோட ஹைட் பார்த்தீங்கன்னா 7 அடி தான். அதுக்கு மேலே அவங்க சீலிங்க்கும் இதுக்கும் நடுவில் கேப் இருந்துச்சு, அதுக்கு எல்லாமே சீட் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது இந்த கடையில் எங்கெங்கே வால் தெரியுதோ அங்கே எல்லாமே நம்ம சீட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பில்லருக்கு அடுத்தும் 8 அடிக்கு நம்ம டோட்டலாக போட்டு கொடுத்துருக்கோம். இங்கேயும் சேம் அதே கான்செப்ட் தான். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ஏரியாவும் மேலே வந்து டிஸ்பிளே ஏரியாவும் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு இந்த 2 8 அடிக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கவுண்டரு, இதில் வந்து உங்களுக்கு பாக்ஸ் ஐட்டம்ஸ் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஒரு கவுண்டர், நியூ மொபைல்ஸில் டிஸ்பிளே பண்ணிக்கலாம், அதுக்கான ஒரு கவுண்டர் தான் இது. நல்ல விசிபிளாகவே தெரியும் உங்களுக்கு. 3 அடி ஹைட்டில் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் 3 அடியில் பண்ணுவாங்க, இவங்களுக்கு வந்து 3 அடி ஹைட்டில் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து உள்ள ஸ்டாப் வரக்கான ஒரு டோரு 2 அடிக்கு போட்டிருக்கோம். இதுக்கடுத்து வந்து 6 அடியில் வந்து உங்களுக்கு வந்து மொபைல் ஷோகேஸ், ட்ராலி ஷோகேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். 2 ட்ராலி யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு. ஸோ இதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு 2 அடி இங்கே ஃபுல்லாகவே டிஸ்பிளே வர மாதிரி, மேலேயும் உங்களுக்கு 1.5 அடி டிஸ்பிளே வர மாதிரி, உங்களுக்கு வந்து ஒரு 3 லைன் உங்களுக்கு மொபைல் வைக்கிற மாதிரி, செகண்ட்ஸ் மொபைல்ஸ் வைக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஏரியா வந்து 1.5 அடி வருது, 1.5 ஃபீட் வருது. இது வந்து இங்கே மீட் ஆகிறதுனால இது வந்து நம்ம வந்து சும்மா ஷீட் போட்டோம், இதை ஏதாச்சும் டெம்பர் ஓட்டிருக்கோம், எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் கொஞ்சம் இதாக பிரித்து கொடுத்துருக்கோம், ரேக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம். அதுவும் நம்ம ஏதாச்சும் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகிக்கும்.
ஸோ இந்த ஏரியா முடிஞ்சோடனே இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 8 அடி 8 அடி 16 அடி முடிஞ்சிருச்சு. இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 3:30க்கு 4ங்கிற மாதிரி ஒரு வால் ட்ராக் மட்டும் செட் பண்ணியிருக்கோம். அது கீழே கடைசியிலே பார்த்தப்போ ஏரியா ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி சீட் எக்ஸ்ட்ரா இருந்து சீட்டெல்லாம் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இங்கேயும் வந்துட்டு இங்கே வந்து இது பிளான் லாஸ்ட்டாக கேட்டாங்க இந்த மாதிரி லேப் ஏதாச்சும் வச்சுப்போம் அந்த மாதிரி பண்ணி கொடுங்க கேட்டாங்க. அதுவும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டோம். சும்மா ஒரு லேப் வச்சு இங்கே ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டா இந்த இடம் ஃபுல்லாக கவர் ஆயிரும் அந்த மாதிரி பண்ணிட்டோம். இங்கே வந்து ஸ்பேஸ் ஃப்ரீயாகவே இருக்குது. ஏன்னா இங்கே சர்வீஸ் போடுறாங்க. இந்த சர்வீஸ் டேபிளில் வந்து மேக்ஸிமம் வெளியே பார்க்க லுக்கு நல்லாயிருக்கும். உள்ளே வந்து மேக்ஸிமம் எதுவுமே இல்லை, ட்ராவெல்லாம் எதுவுமே இல்லை. நீட்டாக ரேக் மாதிரி பிரித்து கொடுங்க கேட்டாங்க. அதே மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். இங்கேயும் வந்து ஒரு டோர் போட்டிருக்கோம். சர்வீஸ் ஏரியாவுக்கு வரக்காக ஒரு டோர் போட்டிருக்கோம். அப்புறம் இந்த மாதிரி அன்றைக்கே சொல்லியிருந்தாங்க, நாங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது சொல்லியிருந்தாங்க இங்கே ஒரு ஷீட் ப்ளேஸ் பண்ணி கொடுங்கன்னு. அதுவும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வால் எம்டியாக இருந்தனால இங்கே வந்து பிளாக் கலர் கிரானைட் ஷீட் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த லாஃப்ட் இங்கே ஒரு லாஃப்ட் இருக்குது. அந்த லாஃப்ட்டையும் மறைச்சி ஒரு கிரானைட் ஷீட் போட்டிருக்கோம். ஏசி மாட்டினதை சுற்றியும் ஃபுல்லாக கிரானைட் ஷீட் போட்டு கொடுத்துருக்கோம். இங்கே தூண் பில்லர்ஸ்லாம் இருக்குது, 2-3 பில்லர்ஸ் இருக்குது. எல்லா பில்லருக்குமே நம்ம வந்து ஷீட் போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ கைஸ் இதுதான். இப்போ நீங்கள் இந்த கடை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த கலரில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கொண்டு வந்துட்டோம். இது போக அவங்க கிளாஸ் ஒர்க்லாம் இருக்குது. அந்த கிளாஸ் ஒர்க்லாம் முடிச்சு வரும்போது கடையோட அவுட்புட்டே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் எங்கேருந்து பார்த்துருந்தாலும் சரி, உங்களுக்கும் உங்கள் ஷாப் சூப்பராக பண்ணால் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து கோயம்புத்தூர் லொக்கேட் ஆகிருக்கோம். நம்ம ப்ராசஸ் எப்படின்னா நம்ம வந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுப்போம், எடுத்து நம்ம ஃபேக்ட்ரியில் வச்சு செஞ்சு இங்கே வந்து அசம்பிளிங் மட்டும்தான். கரெக்டாக இன்றைக்கி காலையில் ஒரு 7 மணிக்கு ரீச் ஆனோம். நைட்டு 1 o'clock ஆயிடுச்சு. ஃபுல் டே ஒர்க் இருந்துச்சு. ஏன்னா ஷீட் ப்ளேஸ் பண்ணுறதுனால ரொம்ப ஒர்க் இருந்துச்சு. ஆனால் ஃபுல்லாக முடிச்சு தான் போகிறோம். என்னென்ன பண்ணியிருக்கேன் எல்லாமே நான் சொல்லிட்டேன். கஸ்டமர்கிட்ட கேட்டாலும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்களா என்னென்னு கேட்டலாம். கைஸ் நான் சொல்லிட்டேன் எங்கே வந்து பண்ணியிருக்கோம், எவ்வளோ தூரம் வந்து பண்ணியிருக்கோம், யாருக்கு பண்ணியிருக்கோம் எல்லாமே சொல்லிட்டேன். நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட கேட்டலாம். ப்ரோ உங்களுக்கு ஒர்க் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்களா? கண்டிப்பாக சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஓகே. நீங்கள் எப்படி நம்மளை கான்டாக்ட் பண்ணீங்கன்னு கொஞ்சம் டீட்டெயில்ஸாக சொல்லிடுங்க. யூடியூப் பார்த்துருந்தோம். ஓகே. பார்த்துட்டு செக் பண்ணப்போ நிறைய வீடியோஸ் இருந்துச்சு. ஓகே. அதுக்கு பிறகு தான் கால் பண்ணி கேட்டிருந்தோம். ரெஸ்பான்ஸ் நல்லா பண்ணியிருந்தீங்க. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்தோம். ஓகே. எடுத்துகிட்டு போன பிறகு கலர் கேட்டிருந்தோம். பண்ண பிறகு ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. கலர் தனியாக பார்த்ததுக்கும் பண்ணதுக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ. நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒர்க் இருக்குங்களா? கண்டிப்பாக பண்ணுவோம். ஒர்க் படியும் உங்களுக்கு எப்படி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்களா? ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. அடுத்த கடைக்கு நம்ம அடுத்த பிரான்ச் பண்ணாலும் கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவோம். ஓகே ப்ரோ. நீங்கள் வந்து நான் வந்து ஆக்சுவலாக கோயம்புத்தூர், நீங்கள் வந்து அரியலூர், ஆல்மோஸ்ட் ஒரு 300 கிலோமீட்டர் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் வச்சு நமக்கு கொடுத்தீங்களவா, அதே ட்ரஸ்ட் வச்சு கஸ்டமர் நமக்கு கொடுக்கலாமா, அதை மட்டும் நீங்கள் அவங்களுக்கு சொல்லிடுங்க. கண்டிப்பாக கொடுக்கலாம். நம்பி தாராளமாக எங்கேயா இருந்தாலும் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எந்த கடை எங்கே ஓப்பன் பண்ணாலும் நல்லா வந்து பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பாக சர்டிஃபிகேஷனோட பண்ணுவாங்க. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. ஸோ அவர் பேசுறதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோன்னு. உங்களுக்கு ஒர்க்கால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க, சூப்பராக பண்ணிடலாம். நிறைய வீடியோஸ் ஒரு 70+ வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் ஒரு ஷாப்புக்கு எப்படி அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி நம்ம ஃபிட் பண்ணலாம், எப்படி செட் பண்ணலான்னு தெரிஞ்சிடும். அதுக்காக வச்சு நம்ம சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோஸ் பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.